ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வருஷத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. உங்க வீட்டுல லிங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு முதல்ல சுத்தமான நீரால அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு 2 பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு வாழை இலை விரிச்சு அதுக்கு மேல இந்த சிவலிங்கத்தை வச்சுக்கோங்க. பச்சரிசி நல்லா சாதம் வடிச்சக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அந்த ஆற வச்ச பச்சரிசி சாதத்தை இந்த சிவலிங்கம் மேல முழுவதுமா மூடுற மாதிரி அபிஷேகம் பண்ணணும். சாதம் மட்டும் இல்ல, காய்கறிகள், பழங்கள், பதார்த்தங்கள் எல்லாமே அன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு படைக்கலாம். அன்று சக்தி வாய்ந்த சிவபுராணம் பாராயணம் செய்யறது ரொம்ப வலிமை மிகுந்தது. 3 மணி நேரம் கழித்து நம்ம குடும்பத்தோட அந்த பிரசாதத்தை பகிர்ந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீங்க அன்னைக்கு கொடுக்கலாம். போட்டோ வச்சு வழிபாடு பண்றவங்க நம்ம அபிஷேகம் பண்ண முடியாதுங்கிறதுனால வாழை இலை விரிச்சு இதை நீங்க நெய்வேத்தியமா படைக்கலாம். பச்சரிசி சாதத்தோட 2 சொட்டு நெய் கலந்து பிரசாதமா படைப்பாங்க. இதோட சேர்த்து கூட்டு, பொரியல், அப்பளம், பதார்த்தங்கள், பழங்களும் சேர்த்து படைக்கலாம்.